தூத்துக்குடி நாசரேத் சிஎஸ்ஐ மண்டலத்தில் கிறிஸ்தவ மத குருமார்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நீதிபதியின் காரை வழிமறித்து வாக்குவாதம் செய்தவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? சிஎஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய கிறிஸ்தவ திருச்சபையின் தூத்துக்குடி நாசரேத் மண்டலத்தின் கீழ் ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. பல ஆயிரம் கோடி சொத்துகள் இந்த சிஎஸ்ஐ திருச்சபையின் கீழ் இருப்பதால் இதன் பொறுப்புகளுக்கு வருவதற்கு பலரும் போட்டி போட்டுக் கொள்கின்றனர். இந்த நிலையில் சிஎஸ்ஐயின் தூத்துக்குடி நாசரேத் மண்டலத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போட்டி சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி நாசரேத் மண்டல கிறிஸ்தவ மதகுருமார்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஹாரிஸ் மற்றும் ராபின் ஆகியோர்கள் மீது முன்னாள் நிர்வாகிகள் பல குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் சிஎஸ்ஐ டயோசிஸ் நிர்வாகத்தை கவனிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணியை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்களை கவனிக்க தனி அலுவலர்களை நீதிபதி ஜோதிமணி நியமித்துள்ளார். நீதிபதி ஜோதிமணி விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிஎஸ்ஐ டயோசிஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மத போதகர்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன் மற்றும் ஹாரிஸ், ராபின் குறித்து பலர் புகார்கள் கொடுத்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியை துவங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி கால்ட்வெல் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள டயோசிஸ் அலுவலகத்தில் நீதிபதி ஜோதிமணி விசாரணை நடத்தி அலுவலக பணிகளை முடித்துவிட்டு காரில் புறப்பட்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஹாரிஸ் மற்றும் ராபின் உள்ளிட்ட நிர்வாகிகள் நீதிபதியின் காரை வழிமறித்து அவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதை தடுக்க முயன்ற நீதிபதியின் உதவியாளர் கருணாகரனையும் அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜோட காரையும் சில குருவானவர்கள் மறிச்சாங்க. அவங்கள பணி செய்ய விடாம மறிச்சாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட டேம் அதாவது இப்ப இருக்கிற ஆபீஸ் பேரரோட டேம் 2024 அக்டோபரோட முடிஞ்சுது. அவங்க எங்களுக்கு 2025 ஆகஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு எங்களோட பீரியட் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் அந்த பீரியட் அக்டோபரோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த டயசிஸுக்கு நிர்வாகம் பண்றதுக்காக ரிட்டையர்ட் ஜட்ஜி ஜோதிமணி ஐயா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோட சேர்த்து பிரிச்சுவல்னு சொல்லி பிஷப் செல்லையா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்னைக்கு அவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து பிஷப்ப அந்த ரூலிங்ல இருந்தவங்க ஏத்துக்கிடவே இல்லை. கருணாகரன் தாக்கப்பட்டது குறித்து தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையம் மற்றும் ஏஎஸ்பி மதனிடம் அவர் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே தகராறில் ஈடுபட்ட மதபோதகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், சிஎஸ்ஐ டயோசிஸ்க்கு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என திருமண்டல உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல இது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குருவானவர்கள் ரவுடிசம் பண்றது அக்செப்ட் பண்ணவே முடியாது. மக்கள் நாங்க காங்கிரிகேஷன் அவங்களதான் ஐயான்னு கூப்பிடுறோம், அவங்களதான் ஐயான்னு கும்பிடுறோம், அவங்கள்ட்ட தான் கம்யூனியன் வாங்குறோம், நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? காவல்துறையில இத பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல. நான் தூத்துக்குடி நாசரேத்தோடைய மொத்த காங்கிரிகேஷனுக்காக பேசுறேன். இது மேல நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நிச்சயமா ஒரு பெரிய போராட்டம் இந்த தூத்துக்குடி நாசரேத் டயசிஸ்ல ரெடி ஆகும். ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணியின் காரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட மதபோதகர்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஹாரிஸ் மற்றும் ராபின் ஜெயபிரகாஷ் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து ஜோதிமணி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் சிஎஸ்ஐயின் தூத்துக்குடி நாசரேத் டயோசிஸ் உறுப்பினர்கள் மற்றும்
மற்றும் கிறிஸ்தவ மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.